ஹாய் ஆல். அதாவது சில டைம் நம்ம பதட்டப்படும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களும் தடங்கலாகும். நம்ம பொறுமையா இருக்கும்பொழுது நடக்காத விஷயங்களும் நமக்கு நடத்தி கொடுக்கும் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்ற ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட லாஸ்ட் மந்த் ஒருத்தவங்க கவுன்சிலிங் வந்தாங்க. ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலை. அவங்க பேசும்பொழுதே அந்த பதட்டம் தெரிஞ்சுது. ஒரு மாரி ஹரிபரியாவே பேசினாங்க. நான் அப்பவே சொன்னேன், "தயவுசெய்து கொஞ்சம் பதட்டத்த குறைங்க. ஏன்னா, நீங்க பண்ணக்கூடிய எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் ஸ்டாப் ஆயிடும்." அப்படின்ற மாரி நான் சொன்னேன். அண்ட் அவங்க நெறைய டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சம்திங் வேற எங்கெங்களோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸோ என்கிட்ட வந்தாங்க. அதுக்கப்புறம் "நீங்க சொல்றதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். அதுக்கப்புறம் எனக்கு டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்ணுவீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. "பண்ணுங்க" அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க அடிக்கடி எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. "இத பண்ணுங்களாமா? அத பண்ணலாமா?" அப்படின்ற மாரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் எப்போலாம் எனக்கு டைம் இருக்கோ அப்போ தான் நான் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ நான் ரிப்ளை பண்ணுவேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீட்டு பணம் போடுறவங்க. ஒரு 10 மெம்பர்ஸ் சேர்ந்து சீட்டு படம் பிடிப்பாங்க போல. இதில ஒருத்தர் ஃப்ரெண்டுன்னு தான் அவங்களுக்கு அறிமுகம். அவங்களுக்கு கைமாத்தாவும் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீட்டு பணமும் அவர் போடணும் போல இருக்கு. கிட்டத்தட்ட போன 18, 17ஆம் தேதி இப்போ முன்னாடியிலேருந்தே அவங்க வந்து ஃபோன் எடுக்கிறதில்ல, பேசுறதில்ல, வாட்ஸ்அப் மெசேஜ் எதுவுமே பண்றதில்ல. எந்த ரிப்ளையும் இல்ல. குடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தவர், அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கிறதில்ல, மெசேஜும் பண்றது இல்லையாம். இவங்க பயந்துட்டாங்க. கை பணத்தையும் குடுத்துருக்காங்க. சீட்டு பணமும் அவரு போட வேண்டியது இருக்கு. அவர் சீட்டு பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே அவர் ஃபோன் எந்த கான்டாக்டும் இல்லாமல் இவங்களுக்கு பயம் வந்து போச்சு. 10 பேரோட பணமும் அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து சீட்டு கட்டணும். இன்னைக்கு சீட்டு தேதியாம். ஸோ நேற்று என்கிட்ட கேட்டாங்க. அவர் கட்டணும். என்கிட்ட இன்னும் மெசேஜ் பண்ணல, கால் பண்ணல. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தாங்க. கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டர் டெக்னிக் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி செஞ்சாங்க. செஞ்சுட்டு இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாதமா அவர் ரெஸ்பான்ஸே பண்ணாதவர், கால் பண்ணாதவர், இன்றைக்கி காலையில் எல்லாருமே சீட்டு பணம் போட்டிருக்காங்க. இவங்களும் போட்டுட்டு 11:30 மணிக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வருது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீட்டு பணம் போட்டவருடைய அத்தை பையன் கால் பண்ணுறாரு. அவருக்கு ரீசெண்டாக ஆக்சிடெண்ட் ஏதோ ஆகி ஒரு 10 டேஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் வந்து பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காராம். ஸோ நீங்கள் வந்து பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் சமாளிங்க. நான் அடுத்த வாரம் போல் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்காரு. அவருடைய அத்தை பையன் வந்து ஃபோனில் சொல்லியிருக்கார். இது எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு தகவல் கிடையாது, எந்த ஒரு விஷயமே இல்லை. ஸோ இவங்களுக்கு அந்த ஒரு நியூஸாவது வந்ததே அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா பணம் போச்சு, சீட்டு பணம் எல்லாருக்கும் இவங்க தான் பதில் சொல்லணும். இவங்க தானே சீட்டு பிடிக்கிறாங்க, அப்போ இவங்க தானே கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஸோ இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இப்போது கரெக்டாக 11:30 மணிக்கு அவர் கால் பண்ணி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவங்க அத்தை பையன். இது பிரபஞ்சம் எப்படிலாம் நடத்துதுன்னு பாருங்கள். உண்மையாலுமே இது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. பட் அவங்களுக்கு கோல்டுன்றதுனால அந்த வாய்ஸில் வந்து அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அவங்கள வாயாலேயுமே அந்த சக்ஸஸ் ஸ்டோரி எனக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே என்னென்னா, நடக்காதோ அப்படின்னு ஒரு பதட்டத்தில் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் மேனிஃபெஸ்டேஷனாக பிளாக் பண்ணும். அதை தவிர்த்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக ஒரு 1/2 அன் ஹவர் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு எல்லாமே பிரபஞ்சம் கொடுக்க ரெடியாக தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற அந்த பதட்டமான வைப்ரேஷன், ஓஹோ இதுதான் உங்களுக்கு வேணும் போலன்னு அந்த வைப்ரேஷன் உள்ள சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பதட்டப்படாதீங்க. ஒரு மாதிரி எப்போ பாரு என்ன பண்ணுறது அந்த ஸ்டேட்டில் கொடுத்துட்டே இருக்காதீங்க. அதுதான் நீங்கள் ஈர்ப்பீங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறது அதுதான். ஸோ ஃப்ரம் நியூ இயர்லேருந்து பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நியூ பேட்ச். அதுக்கப்புறம் பர்சனல் கோச்சிங் வேணும்னாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கிளாஸ் வேணும்னாலும் என்னை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அண்ட் காண்டாக்ட் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் மூலயமா மெசேஜ் மூலயமா என்கிட்ட கேளுங்க. கால்ஸ் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த சிஸ்டர் எவ்வளோ டென்ஷனாக ஃபஸ்ட்டு நாள் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பேசினதையும் நீங்கள் அவங்க வாயால் சொல்கிறத கேட்கலாம். கிட்ட சொன்ன இல்லைங்களா ஒருத்தர் பணம் கொடுக்கணும் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமுமே ஃபோன் எடுக்கல. மெசேஜ் போடுறேன் அதுக்கு ரிப்ளை இல்லை சிஸ்டர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்காரு எங்கிட்ட சீட்டு. ஆல்ரெடி சீட்டு எடுத்துட்டார். நாளைக்கு அவர் பணம் கட்டணும். சீட்டு பணம் கட்டணும். அப்புறம் எங்கிட்ட கை மாத்தா வாங்கின பணமும் கொடுக்கணும் சிஸ்டர். அதுக்கு என்ன சீட்டு பணம் வந்து 10 பேர் பணம் சிஸ்டர். நாளைக்கு கண்டிப்பாக அவர் அனுப்பணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது சிஸ்டர். அது வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டெக்னிக் பண்ணால் வந்து இதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வாட்டர் டெக்னிக்கில் வந்து நம்ம சொல்கிறது அப்படியே இதுவாகும் இல்லைங்களா? அதுக்கு இது மாதிரி சொல்லணும்னு எனக்கு தெரியல சிஸ்டர். அது கொஞ்சம் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் சிஸ்டர். நாளைக்கு மதியம் எனக்கு சீட்டு பணம் வரும். அதுக்குள்ளே போடணும் சீட்டு பணம். ஏன்னா இது 10 பேர் பணம் சிஸ்டர். அதனால தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே குழப்பமாகவே இருக்குது சிஸ்டர். வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 21 முறை நீங்கள் சொன்னேன் வாட்டர் வெயிட் பண்ணி அப்புறம் மார்னிங் எழுதும் அது மாதிரி சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு அதை பற்றி எதுவும் நினைக்கிற அமைதியாகிட்டேன். அப்புறம் வந்து சீட் பணம் வந்து எல்லாருமே குரூப்பில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டேன், எல்லாருமே போட்டாங்க. போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணி இருக்கும். அப்போ வந்து எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. யாருன்னு கேட்கலான்ட்டு எடுத்தப்போ அப்போ வந்து நான் எனக்கு பணம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லுங்கள் சார் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு வந்து
உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, 1 வீக் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அதனால தான் எனக்கு சீட் பண்ண போட முடியல, உங்களுக்கு எதுவும் ரிப்ளேவே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு தர வேண்டியது சீட் பண்ணி எல்லாமே கொடுத்துறாராம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொன்னார் மேம். குட் நியூஸ். ஸோ இந்த நியூ இயர் ரெசல்யூஷனாக யாரெல்லாம் பதட்டப்படுவீங்க, யாரெல்லாம் கோவப்படுவீங்க, யாரெல்லாம் தேவையே இல்லாமல் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை என் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறது மட்டும் பத்தாதுங்க, அதுக்கு நம்ம ஒர்க்கும் பண்ணணும் அவசியமாக. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.